நீங்கள் ஒரே ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரம் 500 ரூபாய் சேமிச்சா நான் லட்சக்கணக்கில் பணம் சேர்க்க முடியுமா? பல பேருக்கு இதே டவுட் இருக்கும். சம்பளம் குறைவு, செலவு அதிகம், ஆனால் ஃப்யூச்சர் செக்யூர் ஆகணும். அதுக்காக தான் பலர் சொல்லுவாங்க, சிறிய சேமிப்பு தான் பெரிய பணமாகும். ஆனால் இது உண்மையா இல்லை மார்க்கெட்டிங் டயலாகா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 500 ரூபாய் வீக்லி சேவிங் உண்மையில் என்ன அமௌண்ட் ஆகும்? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்தா க்ரோத் ஆகும்? எத்தனை வருடத்தில் 10 லட்சம் ரூபாய் ரீச் ஆகும்? ரியல் ஃபார்முலா ப்ளஸ் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான அடிப்படையை பார்க்கலாம். வாரம் 500 ரூபாய் சேமித்தா என்ன ஆகும்? இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, பியூர் சேவிங் மட்டும். முதலில் சில கால்குலேஷன்ஸ். முதல் வாரம் 500 ரூபாய், 2வது வாரம் 1000 ரூபாய், 4வது வாரம் 2000 ரூபாய். அதாவது ஒரு மாதம் ரஃப்லி 2000 ரூபாய் சேமிக்கிறீங்க. இப்போ ஒரு வருடம் கால்குலேட் பண்ணலாம். முதல் வருடம் சமம் 52 வாரங்கள். அதனால் 500 ரூபாய் இன்ட்டு 52 சரியாக 26,000 ரூபாய். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 26,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டா? சிலருக்கு இது நல்ல சேமிப்பு. ஆனால் நம்ம கோல் என்ன? 10 லட்சம் ரூபாய். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். 26,000 ரூபாய் வர்சஸ் 10 லட்சம் ரூபாய். பெரிய கேப் இல்லையா? இப்போ இன்னும் கிளியராக புரிய ஒரு சிம்பிள் பிரேக் டவுன் பார்க்கலாம். மந்த் வைஸ் திங்கிங். ஒரு மாதம் 2000 ரூபாய், 6 மாதம் 12,000 ரூபாய், 12 மாதம் சுமார் 24,000 ரூபாய் முதல் 26,000 ரூபாய் வரை. இப்போ நீங்கள் ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வருடம் முழுக்க டிசிப்ளினாக ஒரு வாரமும் மிஸ் பண்ணாமல் சேமிக்கிறீங்க. ஃபைனல் அமௌண்ட் சரியாக 26,000 ரூபாய். இதில் ஒரு முக்கியமான ரியலைசேஷன். நம்ம எஃபர்ட் ரொம்ப பெரியது, ஆனால் ரிசல்ட் சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின். நான் 2 வருடம் சேமிச்சா 26,000 ரூபாய் இன்ட்டு 2 சரியாக 52,000 ரூபாய். 5 வருடம் சேமிச்சா 26,000 ரூபாய் இன்ட்டு 5 சரியாக 1,30,000 ரூபாய். 10 வருடம் சேமிச்சா 26,000 ரூபாய் இன்ட்டு 10 சரியாக 2,60,000 ரூபாய். இப்போ பாஸ் பண்ணி யோசிங்க. 10 வருடம் தொடர்ந்து சேமிச்சாலும் 2.6 லட்சம் ரூபாய் தான். இன்னும் ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம். நீங்கள் தினமும் 70 ரூபாய் முதல் 75 ரூபாய் வரை சேமிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அதுதான் வாரத்திற்கு 500 ரூபாய் ஆகுது. டெய்லி சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. டீ அவாய்ட் பண்ணுறீங்க, ஸ்நாக்ஸ் குறைக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா செலவு அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு வருடத்துக்கு கிடைக்கிறது 26,000 ரூபாய் மட்டும். இதிலிருந்து என்ன புரியுது? கன்சிஸ்டன்சி இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, ஆனால் க்ரோத் இல்லை. இன்னொரு சிம்பிள் கம்பேரிசன். நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க. பைக் ப்ரைஸ் சமம் 1 லட்சம் ரூபாய். 500 ரூபாய் வீக்லி சேவ் பண்ணிங்கன்னா அந்த பைக் வாங்க சுமார் 4 வருடம் ஆகும். அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் டார்கெட்னா எவ்வளோ டைம் ஆகும்? சுமார் 38 முதல் 40 வரை வருடம். அதாவது ஒரு மனிதன் ஃபுல் ஒர்க்கிங் லைஃப் எடுத்தாலும் தான் ரீச் ஆகும். இப்போ ஒரு பவர்ஃபுல் ரியலைசேஷன். சேமிப்பு மட்டும் பண்ணினா நம்ம டார்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் ரீச் ஆகும். இதுதான் இந்த சாப்டரில் முக்கிய டேக்அவே. கால்குலேஷன் கரெக்ட், எஃபர்ட் கரெக்ட், ஆனால் ரிசல்ட் ஸ்லோ. அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கணும். இந்த சேம் 500 ரூபாய் எப்படி வேகமாக க்ரோ ஆகும்? சரி, இப்போ நம்ம எல்லாரும் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரெகுலராக சேமித்தா போதும், ஃப்யூச்சர் செக்யூர் ஆகிடும். இது கேட்க நல்லா இருக்குது, ஆனால் ரியலில் இது முழுக்க உண்மை இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா சேமிப்புனா என்ன? பணத்தை எடுத்து வச்சுக்கிறது, அதையே பயன்படுத்தாமல் பாதுகாக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, அந்த பணம் வளருதா? இதுக்கு ஆன்சர் இல்லை, பெரும்பாலும் வளராது. எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் 1 லட்சம் ரூபாய் பேங்க்கில் வச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரி, ஆனால் அது என்ன அளவுக்கு? சுமார் 3% முதல் 5% தான். அதே நேரத்தில் உலகத்தில் எல்லா பொருட்களும் என்ன ஆகுது? விலை உயருது. இதுக்கு தான் பெயர் இன்ஃப்ளேஷன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்.
இன்று 100 ரூபாய்க்கு வாங்குகிற க்ரோசரி 5 முதல் 10 வருடத்துக்கு பிறகு 200 ரூபாய் ஆகிடும். அதாவது நீங்கள் சேமித்த பணம் சேமாக இருந்தாலும் அதன் வேல்யூ குறைந்து கொண்டே இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஓடலைனா கூட பரவாயில்லை, ஆனால் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பாருங்கள். நீங்கள் 5 வருடம் தொடர்ந்து சேமிச்சிங்க, 1 லட்சம் ரூபாய் சேர்த்தீங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஹவுஸ் ரெண்ட் அதிகம், பெட்ரோல் ப்ரைஸ் அதிகம், ஸ்கூல் ஃபீஸ் அதிகம். அதனால் என்ன ஆகுது? உங்கள் 1 லட்சம் ரூபாய் பழைய வேல்யூவே இல்லை. இதுதான் மெயின் ப்ராப்ளம். மணி சேவ்ட் பட் மணி நாட் க்ரோன். இன்னொரு ப்ராப்ளம், நீங்கள் காசு சேமிச்சிங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணுற டெம்டேஷன் அதிகம் இருக்கும். எக்ஸாம்பிள், பேங்க்கில் 50,000 ரூபாய் இருக்குது, ஃபங்க்ஷன் வந்துச்சு, மொபைல் வாங்கணும், ட்ரிப் போகணும். என்ன ஆகும்? இது என் சேமிப்பு தான், எடுத்துக்கலான்னு தோணும். அதனால் சேவிங் சமம் ஈஸிலி பிரேக் ஆகும் ஹேபிட். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறீங்க, அதிலிருந்து சேமிக்கிறீங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு வேலை செய்யுதா? இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். நீங்கள் பணத்துக்காக வேலை பண்ணுறீங்க, ஆனால் பணம் உங்களுக்காக வேலை செய்யலை. இதை மாற்றணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விதை வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. அதை லாகரில் வச்சிங்கன்னா சீட்டு தான் இருக்கும். அதையே மண்ணில் வச்சிங்கன்னா அது ட்ரீ ஆகும். அதனால தான் சேமிப்பு மட்டும் இருந்தால் growth கிடையாது. இன்னொரு ஹிடன் ப்ராப்ளம், டைம் லாஸ். நீங்கள் 10 வருடம் சேமிச்சிங்க, அதே நேரத்தில் வேற ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டார்னா அவர் வெல்த் கிரியேட் பண்ணிட்டார். நீங்கள் இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான். இதை ஒரு லைனில் சொல்லணும்னா, சேவிங் ப்ரொடெக்ட்ஸ் மணி, இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோஸ் மணி. அதனால் சேவிங் நல்லது, ஆனால் அது ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். ஃபைனல் டேக்அவே, சேவிங் மட்டும் பண்ணினா ஃப்யூச்சர் செக்யூர் ஆகாது. சேவிங் ப்ளஸ் க்ரோத் மைண்ட் செட் வேண்டும். அடுத்த கேள்வி, இந்த சேம் பணம் எப்படி வளர வைக்கலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ 2 பேர் இருக்காங்க. பர்சன் ஏ சேவ் மட்டும் பண்ணுறார், பர்சன் பி அதையே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறார். இப்போ இந்த சார்ட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னு பாருங்கள். சேவிங் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்லோ க்ரோத். இன்வெஸ்ட்மெண்ட் கரு, ஃபாஸ்ட் க்ரோத் ஆஃப்டர் சம் டைம். இப்போ இந்த சார்ட்டையே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். முதல் 1 வருடம் சேவிங் பண்ணுறவங்க 24,000 ரூபாய், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க 25,500 ரூபாய். டிஃப்ரென்ஸ் ரொம்ப சின்னது தான். அதனால தான் பல பேர் ஆரம்பத்தில் டவுட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பெனிஃபிட்னு. இப்போ 3 வருடம் பார்க்கலாம். சேவிங் 72,000 ரூபாய், இன்வெஸ்ட்மெண்ட் 90,000 ரூபாய். இப்போ டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 5 வருடம் வந்ததும் சேவிங் 1,20,000 ரூபாய், இன்வெஸ்ட்மெண்ட் 1,25,000 ரூபாய். இப்போ கேப் ரொம்ப பெரியதாக தெரியும். இப்போ தான் ரியல் மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. 10 வருடம் சேவிங் 2,40,000 ரூபாய், இன்வெஸ்ட்மெண்ட் 4,60,000 ரூபாய். டபுளுக்கும் மேலாகிடுச்சு. இப்போ ஃபைனலாக 15 வருடம் பார்க்கலாம். சேவிங் 3,60,000 ரூபாய், இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்சம் ரூபாய். இதுதான் ஷாக் பாயிண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 3.6 லட்சம் ரூபாய், ஆனால் கிடைக்கிறது 10 லட்சம் ரூபாய். இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எப்படி வந்தது? இதுதான் காம்பவுண்டிங். இமேஜின், நீங்கள் ஒரு ஸ்னோபால் உருட்டுறீங்க. ஆரம்பத்தில் ஸ்மால் இருக்கும், ஆனால் உருட்டுறப்போ அது பெரியதாக ஆகும். அதே மாதிரி உங்கள் மணி இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து க்ரோ ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட் மீண்டும் க்ரோ ஆகும். இதை தான் கம்பவுண்டிங் எஃபெக்ட். சேமிப்பு நேராக போகும், இன்வெஸ்ட்மெண்ட் மெதுவாக ஆரம்பித்து வேகமாக மேலே போகும். 500 ரூபாய் ஸ்மால் அமௌண்ட் தான், ஆனால் டைம் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சமம் பிக் மணி. இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட் 3 முதல் 5 இயர்ஸ் வரை பேஷன்ஸ், ஆஃப்டர் தட் ஃபாஸ்ட் க்ரோத். சரி, இப்போ இந்த வீடியோ முழுக்க பார்த்த பிறகு ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான கேள்வி, நான் இன்று என்ன முடிவெடுக்க போகிறேன்? இந்த வீடியோவில் நாம் ஒரு பெரிய ட்ரூத் பார்த்தோம். பெரிய அமௌண்ட் வேண்டியதில்லை, பெரிய டிசிப்ளின் தான் வேண்டும். பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் அதிகம் சம்பாதிக்கணும் அப்புறம்தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்வெஸ்ட் பண்ணுறதால தான் நீங்கள் அதிகம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பர்ஃபெக்ட் டைம் எப்போவும் வராது. நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலான்னு அது ஒருபோதும் ஸ்டார்ட் ஆகாது. அதனால தான் பெஸ்ட் டைம் என்னென்னா இப்போதே. இன்னொரு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். 500 ரூபாய் ஸ்மால் அமௌண்ட் தான்னு நினைக்காதீங்க. அதையே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் ஆகும். ஹேபிட் தான் ஃப்யூச்சர் டிசைட் பண்ணும், அமௌண்ட் இல்லை. இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் இன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 வருடம் கழித்து கான்ஃபிடென்ஸ் வரும்.
5 வருடம் கழிச்சு growth தெரியும். 10 வருடம் கழிச்சு ரிசல்ட் ஷாக் ஆகும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் எரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அந்த ரிக்ரெட் வராமல் இருக்க இன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம் இல்லை. இது ஸ்லோவான ப்ராசஸ், ஆனால் ஸ்ட்ராங்கான ரிசல்ட் தரும். அதனால் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னொரு கோல்டன் லைன், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. ஒரே நாளில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் இல்லை, தினமும் வாரமாக ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். ஃபைனலி, உங்கள் ஃப்யூச்சர் யாரும் வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க, அது நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருந்தா அதுவே இந்த வீடியோவின் சக்ஸஸ். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.